Assalamu alaikum. Welcome to my channel Mom's Kitchen Sri Lanka. I hope you all doing well. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து ரஷ்யன் குக்கி. இதை நம்ம வால்நட் குக்கின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம எந்த மோல்டும் இல்லாமல் நம்ம இதை வந்து கையால் தான் நம்ம கையை யூஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். ஈஸியாக செய்யலாம். இதை எந்த கஷ்டப்படாமலும் ஈஸியான ஒரு மெத்தடில் உங்களுக்கு நான் இதை சொல்லி தரப்போகிறேன். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எப்படி செய்யலாம்ன்றது உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது வழங்கும். அதுக்கு முதல்ல உங்களுக்கு இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம், எப்படி செய்யலாம்ன்றதை பார்ப்போம். இப்போ நீங்கள் ஒரு பால் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு எக் எடுத்துக்கொள்ளுங்க. நான் இப்போ வந்து ஒரு எக்கை வச்சு அதுக்குரிய மெஷர்மெண்ட்டை வச்சு தான் நான் உங்களுக்கு இந்த குக்கியை நான் செய்து காட்ட போகிறேன். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் 2 எக்கை வச்சு இந்த இதுக்குரிய மெஷர்மெண்ட்டை வச்சு நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ குக்கி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டபுளாக எடுத்திங்கன்னா போதும். 2 எக்குன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி டபுளாக எடுத்தீங்கன்னா போதும். இப்போ வந்து நம்ம ஐசிங் சுகர் பவுடர் பண்ணின ஐசிங் சுகர் எடுப்போம். அது வந்து 80 கிராம் எடுத்தால் போதும். அதை சேர்த்துக்கொள்ளுங்க. அதை நல்லா வந்து பீட் பண்ணிக்கொள்ளுங்க. விஸ்கரால் நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. எந்த லம்பும் இல்லாமல் அந்த பவுடர் சுகர் இருக்கும் தானே, அதில் எந்த லம்பும் இல்லாமல் இருக்கிறதால அதை நம்ம நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்போ நான் வந்து பட்டர் சேர்த்துக்கொள்கிறேன். பட்டர் வந்து 100 கிராம் சேர்த்துக்கொள்ளுங்க. பட்டரை வந்து நீங்கள் சாஃப்டான பட்டரை எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் அந்த சாஃப்டானதுக்கு பிறகு எடுக்கிறது தான் எல்லாம். ஹார்டாக இருந்தால் உங்களுக்கு இதால் விஸ்கரால் விஸ்க் பண்ணுறது ஹார்டாக இருக்கும். அதால் வந்து நீங்கள் கொஞ்சம் சாஃப்டான பட்டரை எடுத்துக்கொள்ளுங்க. வெளியே எடுத்துங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் வெளியே எடுத்து இதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதை நல்லா பீட் பண்ணிக்கொள்ளுங்க. 2-3 மினிட்ஸ் வந்து நல்லா பீட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வந்து நான் வால்நட் இதை வந்து நான் பிளெண்டரில் அதுக்கு வந்து 1/2 கப் வால்நட் எடுத்திருக்கேன். காடமம், சின்னமம், சுகர் இதெல்லாம் சேர்த்து நான் இதை வந்து பவுடர் ஆக்கி எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு ஆப்ஷனல். இது இல்லாமல் நீங்கள் செய்யணும்னு சொன்னால் நீங்கள் இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதை ஸ்கிப் பண்ணி போட்டு நீங்கள் மற்றதெல்லாம் ஆட் பண்ணலாம். இது நான் வந்து இது கொஞ்சம் வால்நட் நம்ம குக்கின்னு சொல்கிறதுக்கு வால்நட்டையும் நம்ம சேர்த்து அதில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் செய்தால் அதில் வால்நட்ற டேஸ்ட்டும் நம்மளுக்கு அதில் கொஞ்சம் நம்மளுக்கு இருக்கும்ன்றதுக்காக நான் வந்து இந்த வால்நட்டை நான் இதை அரைச்சி இதில் நான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து வெனிலா நான் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல வாசனை இருக்கிறதுக்காக நீங்கள் வெனிலாவை சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் பீட்டரை யூஸ் பண்ணியும் நீங்கள் பீட்டராலையும் நீங்கள் இதை பீட் பண்ணிக்கொள்ளலாம். நான் வந்து ஹேண்ட் விஸ்கரால் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஈஸியாக இருக்கிறதால நம்ம கேக் அதுகள் செய்ய இல்லை தானே, இது கொஞ்சம் குக்கின்றதால நான் இதை இப்படி நான் ஹேண்ட் விஸ்கரால் நான் செய்து கொள்கிறேன். இப்போ வந்து 250 கிராம் ஃப்ளவர் வந்து நான் சேர்த்துக்கொள்கிறேன். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், சால்ட் இதெல்லாம் சேர்த்து நம்ம இதில் வந்து நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளுவோம். இதை அரிச்சு கொள்ளுங்க. நல்லா கட்டியாக இருக்கும் தானே ஃப்ளவரில், அதால் வந்து இதை சீவ் பண்ணி கொள்ளுவோம். சால்ட்டை வந்து நீங்கள் பிறகு சேர்த்துக்கொள்ளுங்க. நான் சால்ட்டை வந்து இதில் சேர்க்கல. சால்ட்டை வந்து இப்போ வந்து நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபோல்ட் பண்ணி எடுங்க. ஸ்பெச்சுலாவால் நீங்கள் இதை ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு நம்ம கையை யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ வந்து நான் மிச்சம் இருக்கிற ஃப்ளாவையும் நான் சேர்த்துக்கொள்ளணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளாவை நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. ஒரே தரத்தில் ஃப்ளாவை நீங்கள் ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை ஃபோல்ட் பண்ணுறதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கொள்ளணும். இதை நல்லா அரிச்சு எடுத்து நீங்கள் கொள்ளுங்கள். இந்த குக்கி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கிறிஸ்மஸுக்கு வாரத்தால் நீங்கள் கிறிஸ்மஸை கொண்டாடுறவங்க இதை நீங்கள் செய்யலாம். நம்மளும் மற்றவங்களும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சால்ட் வந்து சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம்.
இதை நல்லா நம்ம இப்போ ஃப்ளவரோட இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு நம்ம கையை யூஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் கையை யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். யூஸ் பண்ணி நான் கொஞ்சம் கொஞ்சமாக இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம வால்நட் சேர்த்ததால் இதை சினமன் அதெல்லாம் சேர்த்ததால் இந்த கலருக்கு வந்திருக்கு. உங்களுக்கு நீங்கள் வால்நட் பவுடர் சேர்க்க தேவைன்னு சொன்னால் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் அப்படி ஸ்கிப் பண்ணினீங்கன்னு சொன்னால் இது கொஞ்சம் நம்ம சும்மா ஒரு நிறத்துக்கு தான் வரும். உங்களுக்கு தெரியும் தானே, வெனிலா அந்த நிறத்துக்கு வரும். இது இதெல்லாம் சேர்த்ததால் கொஞ்சம் ப்ரௌன் கலருக்கு இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம இப்போ என்ன செய்வோம், போலாக நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சைஸுக்கு நம்ம இதை போலாக்கி கொள்ளுவோம். இப்போ நான் எல்லாத்தையும் போலாக்கி எடுத்துட்டேன். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் 20 மினிட்ஸ் க்ளீன் பேப்பரால் நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுறதுக்கு பிறகு நான் எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சதை காட்டல. இப்போ நான் இதை ஹாஃபாக நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் நைஃபால். ஏன் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு சொன்னால் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதை கட் பண்ணுறதுக்கு, அதனால தான் சொல்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம பார்ச்மெண்ட் சீட் ஆயிலில் வச்சு போட்டுட்டு பட்டரை நம்ம அதில் அப்ளை பண்ணிவிட்டு பார்ச்மெண்ட் சீட்டை வச்சுட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணி வைப்போம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒரு அந்த நுனியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஷேப் ஆகி கொள்ளுங்க. வால்நட் மாதிரி இருக்கணும் தானே, அதால் ஷேப் பண்ணி கொள்ளுங்க. இல்லாட்டி நீங்கள் ஸ்பூன் இருக்குத்தானே, ஸ்பூனை நீங்கள் யூஸ் பண்ணியும் ஸ்பூனில் அந்த ஹாஃப் எடுத்து ஸ்பூனில் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் செஞ்சிங்கன்னா அதே ஷேப்புக்கு வரும். நான் ஸ்பூனை வச்சு செய்யலை, நான் இப்படி உங்களுக்கு செய்து காட்டுறேன். இப்படியும் நம்ம செய்யலாம். ஸ்பூனையும் வச்சா ஸ்பூன் நீங்கள் டீஸ்பூன் இருக்குத்தானே, அதால் நீங்கள் செய்யலாம். ஐஸ்கிரீம் ஸ்பூன் இருக்குத்தானே, அதை நீங்கள் யூஸ் பண்ணி செய்து கொள்ளலாம். இப்படி எல்லாத்தையும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொள்ளுங்க. இந்த மாதிரி நீங்கள் இதை ஓவல் ஷேப்புக்கு நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொஞ்சம் அந்த நுனியை கொஞ்சம் லீவ்ஸ் இருக்குத்தானே, அது மாதிரி நீங்கள் கொஞ்சம் பிரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ நான் இதை ஹாஃபாக இப்படி பிரித்து கொள்கிறேன். இந்த டூத்பிக்கையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், இப்படியான இதையும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்படி இதை எடுத்துகிட்டு ஹாஃபாக எடுத்துகிட்டு நீங்கள் இப்படின்னு சொல்லி நம்ம லீவ்ஸுக்கு எப்படி இதை செய்வோம் நம்ம அதை மாதிரி லீவ்ஸில் எப்படி இருக்குமோ அதை மாதிரி நீங்கள் இப்படி நரம்பு மாதிரி நீங்கள் இப்படி இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொள்ளுங்க. இப்படி ஹாஃபாக எடுத்துகிட்டு இப்படி நீங்கள் ஷேப் ஆகி இதால் நீங்கள் டூத்பிக்கால் இப்படி செய்து கொண்டா ஓகே. இப்போ இதையும் நம்ம கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வெளியே எடுத்துட்டு நம்ம பேக் பண்ணி கொள்ளலாம். இது ஏன் ஆயிலியாக இருக்குதுன்னு சொன்னால் நம்ம வால்நட் யூஸ் பண்ணினதால் கொஞ்சம் இது ஆயிலாக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்கள் வால்நட் விரும்பாதவங்க அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணி கொள்ளுங்க. இப்போ நான் இது எல்லாத்தையும் இப்படியே நான் செய்து கொள்கிறேன். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். இதை நம்ம செய்து இதில் நம்ம ஃபில் பண்ணி உங்களுக்கு தேவையான ஜேம் ஃபில் பண்ணலாம். தேவையானதுலேயும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கொள்ளலாம். இதை 185 செல்சியஸில் நான் பேக் பண்ணியிருக்கேன். 10 மினிட்ஸுக்கு பேக் பண்ணால் போதும். இதை இப்போ எல்லாத்தையும் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் ஓவனில் வைக்கேன். ஓவனில் வச்சு எடுத்தோம்னா எப்படி இருக்கின்றதை உங்களுக்கு நான் கொஞ்சம் நேரத்தையால் நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள் இப்படி தான் இருக்கும். பாருங்கள் இப்படி தான் இருக்கும். எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு நம்ம எப்படி ஃபில் பண்ணுறதை பார்ப்போம். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் ஜேம் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி கண்டென்ஸ் மில்க் எடுத்து நீங்கள் அதுக்குள்ளே கண்டென்ஸ் மில்க் பாயில் பண்ணின கண்டென்ஸ் மில்க் எடுக்கலாம். இல்லாட்டி அதுக்குள்ளே நீங்கள் வால்நட் பவுடர் இருக்குதானே அதை மிக்ஸ் பண்ணி கண்டென்ஸ் மில்க் மிக்ஸ் பண்ணி நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் பைப்பிங் பேக்கில் நீங்கள் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு இப்படி செய்யலாம். இல்லாட்டி நீங்கள் ஜேமும் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் பட்டர் க்ரீமும் யூஸ் பண்ணலாம். பட்டர் க்ரீம் விரும்பினவங்க பட்டர் க்ரீமை நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். நான் கண்டென்ஸ் மில்கோட வால்நட் பவுடரும் நான் சேர்த்திருக்கேன். அதையும் சேர்த்து தான் இதை மிக்ஸ் பண்ணியும் நான் செய்திருக்கேன். அதை நான் உங்களுக்கு செய்து காட்டலை. அது பெரிய வேலை இது இல்லை, அதால் நான் உங்களுக்கு வாயாலேயே சொல்லிடுறேன். அதை மாதிரி உங்களுக்கு நீங்கள் என்னென்ன நீங்கள் அதில் நீங்கள் ஃபில் பண்ணணுமோ ஃபில் பண்ணுற உங்களோட ஆப்ஷனல். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஃபில் பண்ணி கொள்ளலாம். அதில் நீங்கள்
இப்படி நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளலாம். பார்த்தீங்க தானே பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. இது பார்க்குறதுக்கு அந்த வால்நட் மாதிரி இருக்கேன். ட்ரீயில் நம்ம எப்படி இருக்குமோ, கீழே விழுந்தால் எப்படி இருக்குமோ அதை மாதிரி தான் இருக்கு. அதை உடைச்சத்தானே நம்மளுக்குள்ளுக்கும் அந்த வால்நட் இருக்கும். இப்போ இது நம்ம வால்நட் குக்கியை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். பாருங்கள், நான் அதை ஒரு பைட் ஒன்று உங்களுக்கு ஒன்று கடிச்சு காட்டுறேன்னு எப்படி ஒன்று இருக்குன்னு சொல்லி சாஃப்டாக இருக்கு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு வீடியோவோட இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்க இன்னொரு சேனல் ஒன்றைக்கு டேஸ்டி ஃபுட் ஷியாராஸ் கிச்சன், இது 2 சேனலையும் நீங்கள் கீழே தான்